இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். எரேமியா சொல்றார் பாருங்க, நான் பரியாசக்காரருடைய கூட்டத்துல உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் நான் தனித்து தான் உட்கார்ந்தேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சலிப்பு இருக்கு. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளாம் பரிசுத்தவான்கள், நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகள், அதனால யாரு கூட என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. எப்பவும் தனியா தான் என்ன செய்யணும், இருக்கும். இன்னொரு டீம் இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா போதும், இந்த ஆள்களோட சேர்றதுதான் பிரச்சனை, அதனால சேர்ந்தாதானே யார்கிட்டையும் சேர வேண்டான்னு, அதனால தனியாவே என்ன செய்யணும், இருக்கும். இன்னொரு குரூப் இருக்காங்க, பிரச்சனை வந்துட்டு இப்படிலாம் இருந்ததுனால தான் இனிமே நான் வெளி உலகத்தை பார்க்க விரும்பல, இனிமே நான் தனிமையா இருக்கவே விரும்புறேன். ஒரு அறையை பூட்டிட்டு வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் தங்களை முடக்கி கொள்வதற்கு அவர்கள் தீர்மானித்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிமை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல. தேவன் நாம் தனிமையா இருப்பதை விரும்பவில்லை. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் என்ன செய்தார், உண்டாக்கினான். பாருங்க, ஒருத்தன் 1000ஐயும் 2 பேர் 10,000ஐயும் துரத்துவார்கள், அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. இப்படிலாம் நீங்க பைபிள நீங்க பார்க்கிறீங்க பாத்தீங்களா. ஒண்டியா இருப்பதை பார்க்கலாம், 2 பேர் கூடி இருப்பதுனால. அப்ப கர்த்தர் பாருங்க, நல்ல ஒரு ஐக்கியத்தை விரும்புகிறார், சேர்ந்திருப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த எரேமியாவுக்கு துணையா அன்னைக்கு அந்த தேசத்துல ஆட்கள் இல்லை, அவனுடைய ஆவியோடு ஒத்து போகக்கூடிய நபர்கள் இல்லை, அவனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் இல்லை. ஆண்டவர் அவனை எப்படி வழி நடத்துகிறார் அதை அறிந்து அவனுக்கு தோள் கொடுக்க அவனுக்கு அவன் எதிர்பார்த்த சப்போர்ட் இல்லை. அதனால பாருங்க, நான் பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காரல, நான் தனித்து உட்கார்ந்தேன், உங்க கருத்து நிமித்தம் தான், ஆனாலும் எனக்குள்ள சலிப்புண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது தனிமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்வதை, அல்ல ஜெப பங்காளர்களோடு இணைந்திருப்பதை, அல்லது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற நபர்களோடு சேர்ந்திருப்பதை, அல்லது ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேற ஆண்டவர் நமக்கு துணையாக யாரை தருகிறார், யாரோடு இணைந்து செயல்படுவது, இதெல்லாம் புரிந்து நாம நடக்கும் போதுதான் கர்த்தர் இந்த சலிப்பு நமக்கு வராதபடிக்கு உதவி செய்கிறார். இல்லாட்டி நம்ம ஈஸியா மனம் சலித்து போயிடுவோம், யாரையும் நம்ப மாட்டோம், யாரு கூடயும் சேர மாட்டோம், யாரு கூடயும் சேர்ந்திருப்பதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். கேட்டா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம், என் ஆவி அவங்க ஆவியோடு என்ன செய்யல, ஒத்து போகல. இல்ல, ஆண்டவர் ஒருமனப்பட்டு நாம் இணைந்து செயல்படுவதற்கு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். உங்க குடும்பத்துல கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் அப்படியே இணைந்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தொடர்ந்து ஓடுவதற்கு ட்ரை பண்ணுங்க. தனிமை அப்படின்னு சொல்லி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் தனிமைப்படுத்துறாங்க. இனிமே உங்க கூட இருந்து நான் ஜெபிக்க விரும்பல, அல்லது உங்க கூட சேர்ந்து நான் ஊழியம் செய்ய விரும்பல, அல்லது உங்க கூட சேர்ந்து நான் வாழ விரும்பல, அல்லது உங்க கூட சேர்ந்து நான் வேலை செய்ய விரும்பல, அப்படி நாம இருந்து தனிமைப்படுத்த நம்மை நாமே முயற்சிப்போமானால் அதனுடைய முடிவு சலிப்பு. ஆகவே தேவனுடைய கிருபையோடு கூட இணைந்து செயல்படுவதற்கு, ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கு, ஆண்டுடைய சித்தம் நிறைவேறவும், ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேற்றப்படவும் ஆண்டவர் நமக்கு யாரெல்லாம் பக்கபலமாய் தருகிறார் என்பதை அறிந்து இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் மகிமையான காரியங்களை செய்வார். பரலோக தேவனே, தனிமையினால் யாராவது சலித்து போயிருப்பார்களானால் அவர்களை நீர் உற்சாகப்படுத்தி அவர்களோடு இணைந்திருப்பதற்கு ஆண்டவரை நல்ல பங்காளர்களை ஏற்படுத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.